நீ நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும் என்று நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும். தண்ணிதாக அதிகமாக இருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஆற்றுக்கு சென்று தண்ணி குடித்து விட்டு பிறகு செல்லுகிறேன் மன்னரை பார்ப்பதற்காக. யாரோ ஒரு பெண்கள் கேட்கிறது. யாராக பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க. எதுக்கு தற்கொலை செய்ய போகணும்? மூச்சு இருக்கு. வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆபத்துக்கு பாவம்ல வழுத்தாய்த்து தண்ணி எடுத்துருவோம். ஐயோ ஆமா நீங்க யாரு? நீங்க எப்படி வந்தீங்க? எதற்காக வந்தீங்க? நீங்க அவசரப்படாதீங்க. அவசரப்படாதீங்க. பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு. எதுக்கு தற்கொலை செய்ய போனோம்? தற்கொலை செஞ்சீங்க. காதலிச்சு கைவிட்டு போயிட்டானா, இல்ல உங்களை விட்டுட்டு வேற யாருன்னா திருமணம் செய்துட்டானா, இல்ல எதுனா குடுத்துட்டு போயிட்டானா? விட்டுருமா நம்ம அந்த மாதிரி விட்டு போயிட்டானாக்கா? எங்க இப்படிதான் நடக்குது. அதுக்காக தான் தற்கொலை செய்ய போறீங்களா? ஏன் இயற்கையா சாவறதுலாம் தவறு கிடையாது. பெண்கள் இயற்கையா கூட போய் தண்ணில யாருன்னா ஒரு பெண்ணு செத்துட்டாங்கனாக்கா காதலிச்சு கை விட்டுட்டானா, இல்ல இப்படி அப்படிமா இந்த வயிற்றுல புள்ளிய குத்துட்டானா, இல்ல வேற என்ன தவறு செஞ்சானா காரணம் இல்லாம அறியாத பெண்ணுங்க சாக மாட்டாங்க. பொம்பளைங்க தான் மழை பெஞ்சாலும் காற்று வச்சாலும் இடி இடிச்சாலும் மொரத்த கவுத்து 4 வீட்டுக்காரன போய் கலக்க மாட்டோம்னா இந்த ஆம்பளைங்க அதுக்கு மேல இருக்கிறீங்க. கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு எல்லாமே எப்படி தான் ஜோடி கத்துக்குறீங்க நீங்க? ஐயோ உனக்கு இல்லைன்னா சொல்லி கொடுக்க ஆளே கிடையாது. மெத்தில இருந்து வரது கூட உனக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. யாரு நீங்க? நான் யார் தெரியுமா? நாட்டு இளவரசி. நாட்டு இளவரசி? ஆமாங்க, என் பேர் வேல்வி. இதுவரை உங்களை நான் பார்த்ததே கிடையாது. ஏன் எங்க போயிருந்தீங்க நீங்க? இல்ல உங்க பார்த்ததே கிடையாது. நான் வெளிநாட்டுல இருந்தேன். நானு ஓ நீங்க வெளிநாடு போயிருந்தீங்களா? எங்க போய் என்ன கேக்குறீங்க? ஏதாவது இந்த நாடு தானே என்ன பாக்கலன்னு கேட்டேன். இல்லையே பாக்கலையே. அதான் நீங்க எங்க போயிருந்தீங்க கேட்டேன். அது சரிதான். ஒரு நாட்டு இளவரசி இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. என்ன எப்படி நீங்க பாத்துருக்க முடியும்? உன்னை நான் எப்படி பாத்துருக்க முடியும்? இது கேள்வி கூட பள்ளியான்னு கேட்டேன். இளவரசி கூட கேள்வி பல்லங்க. வீட்லயே இருந்திருப்பீங்க. ஆமா ஆமா. நீங்க நாட்டு இளவரசி தன்னை தனிமா வரலாமா? நான் தன்னை தரமில வரலங்க. என்னுடைய தோய்களை கூட தான் நான் வந்தேன். அவங்க எங்க போயிட்டாங்க? என் ஆத்துல வந்து பார்த்து பயந்து போயிட்டாங்க. போய் சொல்றதுக்கு போய்க்கிறாங்க நான் தெரியல. ஆமா உங்க அப்பா சொல்ல போயிருக்கேன். ஆமா. நான் யார் தெரியுமா? யாரு? இதே நாட்டை சேர்ந்தவன் தான். உங்க அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவன். என்னுடைய பெயர் கதிரவன். என்னுடைய அரண்மனை நீங்க வேலை செய்றீங்க? இதுவரை உங்களை நான் பார்த்தது இல்லையே. நான் வேலைக்கு செஞ்சா 2 நாள் தான் ஆகுது. 2 நாள் தான் ஆகுது. ஆமாங்க. சரிங்க. ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தார். யாரு? கோட்டை காவலன் நாகப்பன். அவருடைய மகன். அவருடைய மகனா நீங்க? ஆமாங்க. எங்க அப்பா சொல்லிருக்காங்க உங்க அப்பா பத்தி. எப்படியோ நான் வந்து உங்க உயிரை காப்பாத்திட்டேன். வாங்க உங்க தந்தையோட சொல்லி விட்டுட்டு போறேன். என்னுடைய தந்தையை நான் மலர் நான் போறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய உயிரை நீங்க காப்பாத்துனீங்கல்ல, அதுக்கு முதல்ல கோடான கோடி நன்றிங்க. நன்றி வேணாமா? ஏங்க உயிரை காப்பாத்து தான் என்னுடைய வேலையே. இளவரசி தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன? அதெல்லாம் பேசாதீங்க. ஏழைக்குனா ஒரு உயிர், பணக்காரனுக்குனா ஒரு உயிர் கொடுக்காதுங்க. கடவுள் கொடுத்த உயிருக்கு பிறகு 2வது எனக்கு நீங்க உயிர் கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்த எனக்கு நீங்க தான் கடவுள். அப்படியா? சரி நல்லதுமா. சரி வாங்க போலாம். என்னங்க வாங்க போலாம் வாங்க போலாம்னு கூப்பிடுறீங்க? நீ ஒரு நாட்டு இளவரசி, நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். 2 பேரும் தனியா நின்று பேச 4 பேர் பார்த்தாங்கன்னா 4 விதமா பேசுவாங்க. எதுக்கு வீணான? யாரும் பேச மாட்டாங்க. நீங்களா நினைச்சுக்கிறது அதெல்லாம் பேசுறோம் கூட என் பின்னால் தானே வந்து பேச போறாங்க. முன்ன வந்து கேட்க போறது கிடையாது கேள்வியே. இருந்தாலும் தப்பு தானே. பாக்கிற கண்ணுங்க தவறா செஞ்சதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க. என்னங்க? சரி என்ன இருந்தாலும் சின்ன சிறு வயதுல தானே எந்த ஒரு ஆணவரையும் நான் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு ஆணவரை கூட நான் பேசுனது தான் கிடையாது. எந்த ஒரு ஆணவர் கை என் மேல பாமாங்க அவ்வளவு ஒரு கண்ணியமா இருக்கிறேன் நான். சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். முதல்ல பார்த்தது நான் கூடத்தான். முதல்ல பேசுறதுக்கு கூடத்தான். அதனால முதல்ல என் மேல பட்டது ஒரு கைதான். ஆமா தொட்டு தூக்கணும். அதுக்கு என்ன இப்போ? அதனால நீங்க தாங்க திருமணம் செஞ்சுக்கணும். நீங்க யாரு? நாட்டு இளவரசி. நான் யார்? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். உனக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுமா? ஏணி வச்சா கூட எட்டாதா? ஆரம்பத்துல என்ன தொட்டு நீங்க தூங்கல பத்தியா? அப்ப தெரிஞ்சுக்கணும் இவங்க யாரா இருப்பாங்கன்னு. ஆபத்துல யாரா இருந்தாலும் காப்பாத்துவாங்க. ஆபத்துல தொட்டு தூங்க தவறு கிடையாது இல்லன்னு நான் சொல்ல. நானு இருந்தாலும் நான் தண்ணியில கிடக்கும் போது என்னுடைய ஆடைகள் எப்படி இருந்தா நீ எங்க தொட்டு தூக்கணும் எதாவது பார்த்து ரசிச்சு யாருக்கு தெரியும்? ஆத்துல அடிச்சுன்னு போகும்போது உங்க அழகு ரசிச்சு தான் இந்த ஆம்பளைங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணு செத்து கட்டினா கூட அவளை என்ன பண்ணணும் உங்க மனசுல கெட்டான புத்திதான் இருக்கும். உங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு போனா போதும் விட்டுட்டு இருக்கணும். செத்து போயிருப்பீங்க. அப்ப தெரிஞ்சிருங்க. என்னவே என்ன காதலிக்க முடியுமா? திருமணம் சொல்ல முடியுமா? முடியாதா? நீங்க சம்மதிங்க. உங்க அப்பா சம்மதிப்பாரா? என்னுடைய அரண்மனையில வேலை செய்றீங்க. என்னுடைய அப்பா பத்தி இவ்வளவுதான் புரியுது. என்னுடைய சம்மதம் தாங்க என்னுடைய தந்தையுடைய சம்மதம். அதான் இருந்தாலும் நீங்க ஒரு நாட்டு இளவரசிங்க. நான் ஒரு ஏழ்மையான இது வரைக்கும் ஒத்து வராது. போயிட்டு வாங்க. எனக்கு இல்லைங்க. எனக்கு நீங்க திருமணம் செய்து மறுபடியும் இந்த ஆத்துல விழுந்து நான் செத்துருவேன். நானு இப்ப நான் காதலிக்கலாம் மறுபடியும் ஆத்துல விழுந்துருவீங்க. ஆமாங்க.
வாழ்ந்தாலும் அவங்க கொடுத்தா செத்தாலும் அவங்க கொடுத்தான் ஒருத்தர் தொட்டது இன்னொருத்தர் தொட விட மாட்டேன் மன்னத்தினால மகன் இது உடம்பு இன்னொருத்தர் தின்னு நான் விடவே மாட்டேன் கடைசி வரலாம் எனக்காக உயிர் விடவும் துணிந்து விட்டீர்களோ உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து விட்டது என்னதான் இருந்தாலும் இந்நாட்டு இளவரசி எந்த ஒரு இன்பத்தும் எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன் எனக்கு ஒரு சத்தியம் எந்த ஒரு இன்பத்தும் நாங்க சத்தியத்தை நாங்க மீறவோ மாட்டேங்க தங்க பாலக்கத்தின் உங்க காதலியே இந்த நாட்டு மன்னருக்கு கூட்டி வச்சு சிரிக்கிறீங்க அதற்காகவா சிரித்தார் ஐயா ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் ஒரு பொருளை விட்டால் தான் அடைய முடியும் ஒரு பொருளை விட்டு இன்னொரு பொருளை பிடிக்கிறீங்க அது நோக்கம் என்ன எப்படிங்க இந்த மணிமுடி நாட்டை அடைய வேண்டும் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் மணிமுடி சுட்டிக் கொண்டு நான் தான் மன்னன் மணிமுடி நாட்டை ஆள பிறந்த சிங்கம் இந்த ஆளவந்தானுக்கு தான் தகுதி இருக்கிறது அதற்காக என் அந்தரங்க காதலை கிழட்டு மன்னனுக்கு திருமணத்தை செய்து வைத்து நான் பொட்ட தந்திரம் இது அப்படிங்களா பொட்ட வலையில் சிக்கி விட்டான் நாட்டு மன்னர் இந்த திருமணத்தை நாட்டு மக்கள் என்ன பேசுகிறாள் என்று செவியால் கேட்க சந்தோஷமா இருக்க வேண்டும் எப்படி எப்படி தெரியுமா சந்திப்பா
நாட்டு இளவரசி வேல்விழியா. ஆனால் வேல்விழிக்கு முன்பதாக ஒரு ஆடவன் செல்கிறான். அவதான் யாராக இருக்க இன்னும் சிறிது தூரம் சென்றால் யார் என்று கண்டுபிடிக்கலாம். நம்முடைய காதலியுடைய தந்தனத்தை எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை வாங்க வேண்டும். ஆமா. என்னுடைய தந்தையை சென்று இருவருடைய காதலை எடுத்து சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கினாலும் இதே இடத்துல இதே நேரத்துல உங்களுக்கு காத்து கொண்டிருப்பீங்க. அப்படியா? ஆமாங்க. நானே அம்மா நம்ம காதலை எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை வாங்கி கொண்டு நாளை இதே இடத்துல சொல்லி அந்த ஆடவன் யாரு? கோட்டைக்காவல நாகப்பன் இருந்தானே. ஆமா. அவனுக்கு ஒரு மகன் கதிரவன். நாட்டு இளவரசுடன் ஆடி பாடிக்கொண்டு குத்தாட்டம் போறானே. ஆளான தாமரை விடக்கூடாதுங்க. இந்த காதலை வளர விட்டால் என்னை போல் பெரிய மனிதருக்கு என்ன கிடையாது. குறுக்கு வயல் சென்று நறுக்க அம்மாவை பார்க்க வேணும்னு வந்தேன். போன விஷயம் அனைத்து வேலையும் நல்ல முறையில் முடிந்துவிட்டது. அப்படியா? நதிக்கரை ஓரம் ஒரு ஆடவனுக்கு என்னடா தனிமையில் வேலை? ஐயா தண்ணி அடிச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு வந்தேங்க. தாகம் அருந்துவதற்காக வந்தா? ஆமா. தாகம் தீர்ந்து விட்டதா? தண்ணி குடிக்கலான்னு தான் போனேன். ஆத்துல ஒரு பெண்ணை அடிச்சுட்டு போனாங்க. என்னடா உரைக்கிறா கதிரவா? அவங்க உயிரை காப்பாத்திட்டேன். தகப்பன் போல் பிள்ளை என்றால் உன்னை தான் சொல்ல வேண்டும். உன்னுடைய அப்பன் குணம் அப்படியே சொல்லவில்லை. காப்பாற்றின பிறகுதான் தெரியுது அவங்க நாட்டு இளவரசி என்று. ஆமாங்க. காப்பாற்றி விட்டா இல்லவா? ஆமா. அற்புதம். அதுக்கு நன்றி சொன்னாங்க. இளவரசி அல்லவா? நன்றி உரைத்திருப்பார்கள். எப்படி தெரியுமா? இதுவரை எந்த ஒரு ஆடவரையும் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு ஆடவருடைய விரலைய மேல பட்டது கிடையாது. எப்போது என்னை தொட்டு தூக்கி காப்பாத்தினீங்களோ மனந்தால் உங்களைத்தான் மணந்து கொள்வேன், இல்லை என்றால் இறந்துடவே சொல்லிட்டாங்க. இளவரசி உரைத்தார்கள். ஆமாங்க. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். நீங்க பணக்கார குடும்பம், நான் ஏழ்மையான குடும்பம், இருவருக்கும் ஒத்து வராது வேணான்னு சொன்னேன். எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்காம நானும் அவங்களை காதலிச்சுட்டேன். குப்பையில் இருக்கிறவன் கோபுரத்திற்கு வர ஆசைப்படலாம். கேட்குது அன்று உன் தன்னை தொட்டு மோர் மீது எட்டி உதைத்தான். பழிக்கு பழி, பஞ்சத்திற்கு பஞ்சம். புரிகிறதா? முப்படை தளபதி எவ்வளவு வர இந்நாட்டு இளவரசி கரம் அவள் மீது படக்கூடாது. மதி கட்டவனே, நான் இளவரசியை காதலிக்கிறேன், அவங்க என்ன காதலிக்கிறாங்க. அது எங்க ரெண்டு பேருடைய சம்மதம். என்னடா? ஆமா. இளவரசிக்கு உனக்கு என்ன சம்மதம்? அக்கா மகள் இருந்தால் என்ன? நான் காதலிக்க கூடாதா அல்லது திருமணம் தான் செய்து கொள்ள கூடாதா? இப்போது சொல்லுகிறேன் கேளடா. திருமணம் என்று ஒன்று நடந்தால் இளவரசி வேள்வியோடு மட்டும்தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. போட சரித்திரம்